சொல்லுங்கய்யா, சத்தமாக சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கா? நீங்கள் சொல்கிறது சரியாக கேட்கலையே. சொல்லுங்க ஐயா. நல்லது, மகிழ்ச்சி. நல்லது, மகிழ்ச்சி. பிரார்த்தனைக்கு சரீரத்தை தயார்படுத்துவோம். நாடி சுத்தி. உள்ளிழுக்கும் பிராணன் 5, அந்தர் கும்பகம் 10, பிரீத் அவுட் 150. फास्ट रहेगा, 10 काउंटिंग. रेडी. आहार प्राणायाम 10 काउंटिंग. வாழ்த்துக்கள். பிரார்த்தனை. பெற்றோரை தியானித்துக் கொள்ளுங்கள். இதயத்திற்கு பிடித்த உறவுகளை தியானித்துக் கொள்ளுங்கள். ஐயன் விநாயகமூர்த்திக்கான வாழ்த்து. கங் கங் கணபதியே நமக. கங் கங் கணபதியே நமக. கங் கங் கணபதியே நமக. ஐயன் முருகருக்கான வாழ்த்து. ஓம்
சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. அப்பன் ஈசனுக்கான வாழ்த்து. ஓம் சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. ஓம் சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. ஓம் சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய. அம்மையுமையாளுக்கான வாழ்த்து. ஓம் சக்தி சிவ சக்தி. ஓம் சக்தி சிவ சக்தி. ஓம் சக்தி சிவ சக்தி. ஐயன் திருமூலருக்கான வாழ்த்து. ஓம் திருமூலநாதரே போற்றி. ஓம் திருமூலநாதரே போற்றி. ஓம் திருமூலநாதரே போற்றி. நம் மண்ணிற்கான வாழ்த்து. நாம் உயிரையும் உடலையும் பாதுகாப்பதை போல் நம் மண்ணையும் மொழியவும் பாதுகாத்து நிற்போம். சிவாய நம சிவாய நம சிவ. மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமது வர்ம புள்ளியை தூண்டக்கூடிய சில யோக ஆசனங்களையும் அந்த ஆசனத்துக்கு உண்டான மந்திரங்களையும் பிராணனின் மூலமா பயிற்சி செய்ய போறோம். ஏன்னா நம்ம ஆரம்ப வகுப்பிலே பார்த்துருக்குறோம், நம்ம உடலானது தலை, அடுத்து கழுத்து, அடுத்து தோள்பட்டை, நாலாவது வயிறு, அஞ்சாவது ஜனனம், ஆறாவது கால், இந்த மாதிரி 6, 7வது நம்முடைய முதுகுத்தண்டு. இந்த மாதிரி நம்ம உடலானது 7 பெரும் பிரிவுகளாக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். தலை, கழுத்து, தோள்பட்டை மற்றும் கை, அப்புறம் வயிறு, அப்புறம் ஜனனம், அப்புறம் கால், அப்புறம் முதுகுத்தண்டு. இந்த 7 பிரிவுகளில் எங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஒன்று ஃபிசிக்கல் பாடியில் இருக்கும், அப்படி இல்லைன்னா சைக்காலஜிக்கல் ரீதியான காரணம் இருக்கும். அதாவது ஒன்று நம்ம சரீர உடலில் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா நம்முடைய மன உடலில் பிரச்சனை இருக்கும். இந்த ரெண்டும் தான் நம்ம உடலுக்கு வலியவும் வேதனையவும் கொடுக்குறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நமக்கு இப்போ இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, இப்போ அந்த கழுத்தில் நமக்கு வலி வருது அப்படின்னா இதுக்கு உடல் ரீதியான காரணம் உடம்புல கால்சியம் லெவல் குறைஞ்சாலும், எலும்பு தேய்மானம் அடையும் பொழுது கழுத்து வலி வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தைரியம், வீரியம்,
நாம் பழகுற நம்முடைய உறவுகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் நமக்கு கழுத்து வலியை ஏற்படுத்தும். அதாவது ஒரே பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, சதா சர்வ நேரமும் அது சார்ந்த கவலையிலே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தைராய்டு கிளாண்ட் ஆனது பாதிக்கப்படும். தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது சுவாச மண்டலத்துக்கு உண்டானது. அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக கழுத்து வலி வந்துடும். அதான் நம்முடைய பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது துக்கம் தொண்டையை அடைச்சிருச்சு அப்படின்பாங்க. அந்த மாதிரி ஒரே பிரச்சனை தீராமல் நீடித்து நிலைத்து இருக்கும் பொழுது அதை நினச்சே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த தைராய்டு கிளாண்டு பாதிக்கும். இதனாலும் கழுத்து வலி வரும். அப்போ ஒரு நோய் வர்றதுக்கு ஒன்று நம்முடைய பரு உடல்னு சொல்லக்கூடிய உடல் சார்ந்த காரணம், இன்னொன்று மனம் சார்ந்த காரணம். அப்போ உடலுக்கு நாம் எடுக்க வேண்டியது சரிவிகித கால்சியம் சார்ந்த உணவுகள், அஸ்வகந்தா, இந்த மாதிரி எலும்பை பலப்படுத்தக்கூடிய இரத்தத்தை தூண்டக்கூடிய கால்சிய உணவுகளை அதிகப்படுத்தும். அடுத்து இந்த கழுத்து பகுதிக்கு உண்டான ஆசனங்களை பண்ணிக்கிறோம். அடுத்து குறைஞ்சது 8 மணி நேரம் தூங்கணும். சாதாரண உடலுக்கு 6 மணி நேரம் தூக்கம் போதும். உடம்புல ஏதாவது வலி வேதனை நோய் இருக்குன்னா 8 மணி நேரம் தூங்கியே தீரணும். அப்போ இந்த கால்சிய உணவு, கழுத்துக்கு உண்டான யோக அசைவுகள், அடுத்து 8 மணி நேரம் தூக்கம், இந்த 3 உடலுக்கு. அப்போ மனதுக்கு நாம் செய்யக்கூடியது இறை வழிபாடு. இதில் நம்முடைய கழுத்துக்கான காரக கிரகம் யாரு அப்படின்னா, அதாவது பெருமாள். பெருமாளுடைய அவதாரங்கள் நீங்கள் அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதியை கும்பிடலாம், ராமரை கும்பிடலாம், கிருஷ்ணரை கும்பிடலாம், யாரை வேணாலும் கும்பிடலாம். பெருமாளுடைய மந்திரங்களை சொல்லி கழுத்தில் உள்ள வர்ம புள்ளிகளை பூராமே பிராணனின் மூலமாக தூண்டணும். இப்போ நமக்கு கழுத்தில் உள்ள பிரதான வர்ம புள்ளி என்ன? பீனியல் கிளாண்டில் இருக்கக்கூடிய சீரும் கொள்ளி நம்பர் 1. அதிலிருந்து 4 விரட்கடைக்கு கீழே வரக்கூடிய பிடரி வர்மம். அதுக்கு அடுத்து பக்கவாட்டில் வரக்கூடிய கொண்டை நரம்பு. அப்புறம் பிடரி வர்மத்திலிருந்து 3 விரட்கடைக்கு கீழே வரக்கூடிய திவளை வர்மம். இந்த 4 வர்ம புள்ளிகள் தான் கழுத்து வலியை குணப்படுத்தக்கூடிய வர்ம புள்ளிகள். அதாவது சீரும் கொள்ளி, பிடரி, கொண்டை நரம்பு, திவளை வர்மம். இந்த 4 வர்ம புள்ளிகள்லையும் மனதை இருத்தி பிராண பயிற்சியின் மூலமா பெருமாளுடைய மந்திரத்தை உச்சாடனம் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் கிளியர்? ஆன்சர் பண்ணுங்க. சரி, அதுக்கு முன்னாடி எளிய முறை யோக அசைவுகள். அதே மாதிரி இந்த கழுத்து வலி, கை வலி, இந்த மாதிரி வலிகள் இருக்கும் பொழுது உடலை மெதுவாக தான் தூண்டணும். வேகமான அசைவுகள் இருக்கக்கூடாது. சரி, நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்த இந்த காயகல்ப அதிவேக தூண்டுதல், அது எல்லாமே உடலுடைய ஃபிட்னஸுக்காக நம்ம பண்ணணும். ஃபிட்னஸுக்காகவும் நம்முடைய நரம்பியல் வீரியத்துக்காகவும் நாம் அதை பண்ணணும்.
அந்த உடற்பயிற்சியில் அது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நாம் ஃபிட்னஸுக்காக பண்ணணும். இன்னும் ஒரு 5 நாளைக்கு கொஞ்சம் உடம்ப இயல்பான ரிலாக்ஸான சில ஆசனங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஆசனத்துக்கு போவோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆசனம் செய்யும் பொழுது ரொம்ப வலிக்கு எங்களால் முடியலை அப்படின்னா உடனுக்குடன் சொல்லிடணும். சரியா? ரெடி? கமா. எளிய முறை யோகா செய்வுகள். ஸ்டடி. வர்மா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்யா. கொஞ்சம் நம்ம கும்பாபிஷேகத்துக்கான சில இந்த 48 நாள் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சோடனே நம்ம ஸ்டார்ட். சரி, ரெடி? கமா. 10 கவுண்டிங். 1 relax. Easy. 6 counting. 1 2 3 4 5 6. Steady. Next. 1 2 3 4 5 6. வலச்சுழல். 1 2 3 4 5 6. Opposite. 1 2 3 4 5 6. மறுபடியும் வல. 1 2 3 4 5 6. Steady. Easy. 1 2 3 4 5 6. Steady. 6 counting. Ready? 10 counting. Ready? 10 counting. ஸ்டடி. வலது காலம் அடிச்சுக்கோங்க. 6 counting. 1 2 3 4 5 6. Opposite. 6 ready? இடது கால். 6 counting.
Opposite. Ready? 6 counting. Opposite. இடது காலம் மடிங்க. Ready? Steady. Vajrasanam. Six counting. Opposite. Opposite. Next. Ten counting. Next. 10 counting. Ready? 10 counting. Ready? Chakrasana. 6 counting. Ready? Steady. Leg movements. 6 counting. Right leg. Easy. Left leg. Easy. Next. 1,
Ready? Keep rotation. Opposite. மறுபடியும் வலம். ரெடி. வலது கை. Steady. Ready? வலது கை. பின்பக்கம். மறுபடியும் முன்பக்கம். ரெடி. இடது கை. பின்பக்கம். மறுபடியும் முன்பக்கம். ஸ்டடி. ரெடி. Next. Next. Ready? 6. Ready? Next. Opposite. சுபாஷ் செல்லங்க வை. கீழே வை செல்ல. Clap. 6 counting. Next. 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 இடது மேல வலது. Opposite. முன்பக்கம். முன்பக்கம். பின்பக்கம். Opposite. Steady. One, 2, 3, 4, 5, 6. Steady. 6 counting. Next. Next. Ready? Next. Breathe in.
Ready? Ready? Sirasasana. ஒரு 20 counting. Relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ஐயாவை துண்டட்டு வா. மாணவர்களுக்கு ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்கா? ஆன்சர் பண்ணுங்க. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ பண்ணக்கூடிய ஆசனங்கள் நம்ம உடம்புல எந்த நோய் வந்தாலும் அதை பரிபூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய மெத்தடை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஆர்கன் வந்து நம்முடைய நெக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணுமா? அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களில் 60 பங்கு நோய் வந்து வாதத்தினால வரும். மனோ உடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 பங்கு நோய் வந்து நாம் அன்பை அனுபவிக்காம இருந்தாலும், நாம் அன்பே இல்லாமல் கொடூரமாக நடந்துக்கிட்டாலும், இந்த அன்புங்கிற உணர்ச்சியிலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் வெளியே போகிறோமோ அந்த அளவுக்கு உடம்புல 60 பங்கு நோய் வரும். இந்த அன்பு குறைவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் தான் வாத நோய்கள். இந்த நோய்களுக்கு நீங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் தீராது. இதுதான் சைக்காலஜிக்கல் ரீதியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும். ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், உடம்பு நல்லா இருக்கும். டாக்டரே சொல்லுவார் உனக்கு நல்லா தானே இருக்கு அப்படிம்பாரு. ஆனால் நமக்கு தூக்கம் வராது. ஒரு பர்டிகுலர் இடத்துல வலி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த மனம் வந்து அந்த வலியை அப்படியே பிடிச்சிக்கிடும். மருந்து அந்த வலியை குணப்படுத்தினாலும் மனம் அந்த இடத்துல வலி இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்கும். இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு நோய். இந்த மாதிரி நோய் வந்து உடம்புல 60 பங்கு ஏற்படும். வாத நோய்கள். பித்த நோய்கள் அப்படிங்கிறது உடல்ல வந்து 30 பங்கு ஏற்படும். பித்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அப்படிங்கிற அகங்காரம், மற்றவரை துன்பப்படுத்தக்கூடிய சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்த நோய்கள் இது உடம்புல 30 பங்கு வரும். இது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது, உடம்போட இரத்த உற்பத்தி குறையிறது, இதெல்லாம் பித்த நோய்கள் 30 பங்கு. கப நோய்கள் அப்படிங்கிறது 10 பங்குல வரும். கப நோய்னா நம்ம உடம்புடைய அதாவது கழிவு மண்டலங்கள் பாதிக்கப்படுறது.
இந்த நோய் வர்றதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இனிப்பு காரம் அதிகமாக சாப்பிட்றது, இன்னொன்று வாழ்க்கையை வெறி கொண்டு அணுகிறது. எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், அதிக பற்றுதலோடு இருக்கிறது. மற்றவங்க மேலே நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பொறாமை எண்ணங்கள், இந்த ரெண்டும் தான் கப நோயை உருவாக்கும். அது 10 பங்கு தான் வரும். அப்போ இன்னைக்கு அதிகபட்சம் 60 பங்கு நோய் வந்து மனதில் அன்பு குறைவதாலும், மற்றவர்களிடம் நாம் அன்பாக நடந்து கொள்ளாத சூழ்நிலையும் வாத நோய்களை உற்பத்தி செய்யும். உங்களுக்கு வாத நோயா இருக்கட்டும், இல்லை பித்த நோயா இருக்கட்டும், இல்லை கப நோயா இருக்கட்டும், உடம்புல வலின்னு ஒன்று வந்துடுதுன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, அந்த வலி தீர்ற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச மட்டும் யார் மேலையும் வெறுப்பை காட்டக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஜீவகாருண்யத்தை ஒரு விரதமா ஃபாலோ பண்ணுங்க. அன்பு எப்பொழுது மனதில் இயங்க தொடங்குகிறதோ உடலுடைய நோய் முழுமையா குணமாகும். அதனால ஏன் வலிக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். இந்த வாத நோய்க்கு உண்டான மந்திரங்கள் சிவ மந்திரமும் விஷ்ணு மந்திரமும் உகந்தது. அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பிராண புஷ்பாஞ்சலி பண்ணுவோமோ அதை காலையிலே பண்ணிடணும். காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாத நோயுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். அதில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது வாத நோய்களில் முக்கியமான நோயாகிய கழுத்து வலி. இந்த கழுத்து வலி வர்றதுக்கு மூல காரணம் ஒன்று எலும்பு தேய்மானமாக இருக்கும். தேய்மானம்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ருந்தா குணம் ஆகிடும். அப்படியும் ஆகலை, நாள் பட்டு நிலச்சி நிற்கினா இது வந்து மனதில் ஏற்படக்கூடிய தீராத கவலைகள் தான் முக்கிய காரணம். அப்போ இதுக்கு உண்டான அந்த 4 வர்ம புள்ளியை கவனம் செலுத்தி அதை தூண்டக்கூடிய ஆசனங்கள், அதற்கு உண்டான பெருமாளுக்கான மந்திரங்களையும் இப்போ நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம பண்ணுறது கழுத்து வலி. இந்த கழுத்துங்கிறது எங்கேருந்து தொடங்குது? பிடரி சீருங்கொல்லி வர்மத்திலிருந்து கீழே திவளை வர்மம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம கழுத்துன்னு சொல்றது. அப்போ சீருங்கொல்லி, பிடரி வர்மம், கொண்டை நரம்பு, திவளை வர்மம், இந்த 4 புள்ளிகளில் ஒன்று எண்ணெயை போட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம். அந்த பாயிண்ட்ல கட்டவரலை வச்சு வலச்சுழல் ஒரு 6, இடச்சுழல் ஒரு 6, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்டு இப்போ நாம் செய்யக்கூடிய ஆசனங்களையும் பண்ணும். சரி, இப்போ ஸ்பீக்கர்லாம் இப்போ வச்சுக்கிறோம். அதே மாதிரி வலி இருக்கும் பொழுது மெதுவாக தான் செய்யணும். சரி, முதல் ஒர்க் அவுட் பாருங்க. அதாவது ரைட், முடிஞ்ச மட்டும் ரைட் சைடு, ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட்.
ரெடி? கை அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நல்லா வலது பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போ இது ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது? எப்போ அதை எடுப்பேன், அந்த செல் எடுப்பேன்.